ஒன்னா மறந்திருக்க ஒரு பொழுதும் வரிய எம்மா. ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் டியூட்டோரியல் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு பண்ணாதீங்க. இதே மாதிரி வீடியோஸ் நிறைய நீங்கள் மேக் பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா பேசிக்கான விஷயஸ் நிறையா புரியும். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜஸில் ஃபாலோ பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நம்ம ஆன்லைன் சொல்ல வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி அலைட் மோஷன் வீடியோஸ் நிறையா இருக்குது. இப்போ ஸ்க்ரீனில் வந்த மாதிரி நீங்களும் மேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும் தான் புரியும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட புரியாது. ஃப்ரெண்ட்ஸ், அலைட் மோஷனில் ப்ரோஷனிக் பார்டர் இமேஜ் எல்லாமே டிசைன் இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அதை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சோன்னு இன்டர்ஸ்பேஸ் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். இன்டர்ஸ்பேஸ் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்கள், அது ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணிங்க. இப்போ என்ன ரெசிக்டில் சூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ரெசிக்ட் சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ரெசிக்ட் சூஸ் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துங்க. கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்து முடிச்சோடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகணுன்னே ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துங்க. கொடுத்து முடிச்சோன்னு இமேஜ் அண்ட் வீடியோ அப்படின்னு நிறையா ஆப்ஷன்ஸ் வரும். இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை நீங்கள் இப்போ ஆட் பண்ணணும். இமேஜ் அண்ட் வீடியோ சூஸ் பண்ணணும். விவால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போய்ட்டு விவால் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணிங்க. இப்போ எனக்கு தேவையான ஃபோட்டோ நான் ஆட் பண்ணுறேன். இதில் எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணிக்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட புரியாது. இந்த சாங் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச இமேஜ், அதாவது உங்களுக்கு இந்த இமேஜ் தான் வைக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஃபோட்டோ வைக்கிறேன். எனக்கு இது வந்து அதாவது கேர்ள்ஸ்க்கு இந்த ஜம்ப் பிடிக்கும். பட் நீங்களும் க்ரியேட் பண்ணிங்கன்னா இது ஏன் ஆல்மோஸ்ட் ஏன்னா இன்ஸ்டாகிராம் பேஜஸில் அதாவது ஷேர் பேஜஸில் நிறைய போடும். அதே நீங்களே க்ரியேட் பண்ணணும்னு நினச்சி உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு பிடிச்ச ஃபோட்டோ நான் வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் தான் ஆல்மோஸ்ட் ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த ஃபோட்டோ வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோவை மட்டும் உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ் வேணுமோ அத்தனை செகண்ட் ஈத்துட்டுருக்குங்க. நான் இதில் க்ரியேட் பண்ணுறதுனால 30 செகண்ட் ஈத்து விடலை. சிம்பிளாக ஒரு 8 செகண்ட் ஈத்துட்ருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் ஈத்துட்டால் போதும். மிச்சம்லாம் அப்படியே ஸ்டார்ட் டு எண்டிங் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு ஒரு பார்டர் இமேஜ் ஆட் பண்ணிடலாம். அதே தான் ஃபோட்டோ ஆட் பண்ண மாதிரி இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு விவால் பார்டர் இமேஜ் உங்களுக்கு டவுன்லோட் பேஜில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்லேருந்து டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் பேஜில் போய்ட்டு பண்ணிங்க. இது மாதிரி தான் உங்களுக்கு வரும். இதில் போய்ட்டு நீங்கள் மேலே 3 டாட் இருக்கு பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸ்விட்ச் டு ஸ்க்ரீன் கொடுத்துங்க. ஸ்விட்ச் டு ஸ்க்ரீன் வந்தோடனே இதை கொஞ்சம் பிளெண்டிங் பண்ணலாம். பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி கான்ட்ராஸ்ட் ஓவர்லே கொடுத்துங்க. கொடுத்துட்டிங்கன்னா இது ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி தெரியும் பார்க்கும்போது. கொடுத்து முடிச்சோடனே இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்றத உங்களுக்கு க்ரியேட் பண்ணணும். அதாவது பிளாக் ஸ்க்ரீன் எஃபெக்ட். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் மறுபடியும் கொடுத்துட்டு ஷேப்புன்றத நடுவில் இருக்குது பாருங்கள். ரவுண்ட் ஷேப்புக்கு பதில் இருக்க ஷேப்பை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபீல்டில் போய்ட்டு கலர் அண்ட் ஃபீல்ட் பிளாக் ஸ்க்ரீனை மாற்றிக்கங்க. பிளாக் ஸ்க்ரீன் இருந்தால் தான் இதில் எஃபெக்ட் ஆட் பண்ண முடியும். ரவுண்ட் ஆங்கிளை டச் பண்ணி இதை ஃபுல்லாக பிளாக் ஸ்க்ரீனாக மாற்றிக்கங்க. இந்த ரவுண்ட் ஆங்கிளையும் ஃபுல்லாக 8 செகண்ட் வச்சுக்கங்க. உங்களுக்கு 30 செகண்ட் இருக்கும். 30 செகண்டுக்கு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வீதி விட்டு மிச்சம் எல்லாத்தையும் அதை பண்ணணும். இதில் உன்னிப்பாக கவனிங்க. நான் பார்டர் இமேஜ் கூட இன்னும் பண்ண காணும் பாருங்கள். அந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணி இந்த குத்தணும். முடிஞ்சது. இப்போ வீடியோ ஸ்டார்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ரவுண்ட் ஆங்கிளில் போய்ட்டு எஃபெக்ட் ஆட் பண்ணணும். எஃபெக்ட் அப்படின்றது கீழே இருக்குது. அதை கொடுத்துக்கிட்டு ஆட் எஃபெக்ட். அதே தான் ப்ரொசீஜரில் போய்ட்டு இந்த லென்ஸ் ஃபேர் அப்படின்றத வைக்கலாம். இந்த வாட்டி போன வாட்டி வந்து சாட்டிஃபைட் பார்த்தோம். லென்ஸ் ஃபேர் அப்படின்றத வைக்கலாம். அதாவது இந்த ஓரமாக இருந்து இந்த ஓரம் வர மாதிரி டிசைனிங். ஓகேவா? இப்போது ப்ளஸ் சிம்பிள் கொடுக்கலாம். இப்படி இருக்கிற மாதிரி வைக்கலாம். அதே மாதிரி முடிகிற இடத்துலையும் சேம் இங்கே இப்படி இருக்கிற மாதிரி வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் எஃபெக்ட். இவ்வளோ தான் ஆட் பண்ணுறது. பார்த்தீங்களா? இந்த எஃபெக்ட் தெரியாதான். இந்த பாருங்கள், நீங்கள் ஸ்கிப் பண்ணினே இருந்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணி உங்களுக்கு எப்படி தெரியாமல் போயிடும். அதனால தான் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்கிறேன். இப்போ ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த எஃபெக்டே அப்படியே டச் பண்ணோமா, அப்படியே பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போய்ட்டு லைட் அண்ட் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்தோமா, முடிஞ்சுது. பார்த்தீங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ஈஸியாக நிறைய வீடியோஸ் மேக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், சும்மா லைட்டாக ஷேக் அவுட் ஆகும். பார்க்கவே கொஞ்சம் செம்மையாக இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து தெரியணுன்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும் தான் முடியும். அடுத்து லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணி பார்க்க போகிறோம். கீழே வந்து ஒரு PNG வச்சு நிறைய எஃபெக்ட்ஸோட வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. நம்ம சேனலில் டெய்லியும் வீடியோஸ் வருது. நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களே போதும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் அலைட் மோஷன் டியூட்டோரியல், கின்மாஸ்டர் டியூட்டோரியல் பிளேலிஸ்ட்டில் 2 பிளேலிஸ்ட் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி எல்லா வீடியோ நீங்கள் பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோ நம்ம சந்திக்கலாம். இதுக்கடுத்து வேறு எஃபெக்டாக நம்ம வீடியோ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ நம்ம கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் நம்ம வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.